விடம் பிறந்தவளா பேராண்ட ஈஸ்வரியா மாய பேச்சு வன பேச்சு மாயான காத்தவளா மாயாண்டிய வளர்த்தவளா மாயா சக்தி பேச்சி அம்மா மதளைக்கு நீ வரந்தா நாவதில் அருள் தருவாய் ஐயா எங்கோல தேவதையா அங்காள ஈஸ்வரியா அழகு வந்த சக்தி அடியாளுக்கு அருள் தருவாய் ஏ கருங்கடலும் செங்கடலும் கலந்து ஓடு நாடாதீர கருங்கடல தண்ணிக்குள்ள கன்னி பெண்ணா வந்தவளா கன்னியாகுமரி காத்தவளா கன்னி சக்தி பகவதியா கன்னி சக்தி தாய் பாலகிக்கு அருள் தருவாய் தாய் பாலகிக்கு அரடே தர்க்கம் மாட தலைவை மாடு தர்க்கம் மாட தலைவை மாடு போரையோடி கொம்பு மாடு 1008 மாடனுக்கும் அண்ணாவி மாடசாமி ஆதியில தர்க்கராஜா பாதியில தலவ மாடு பாட்டு முக கொண்டவர் மனித உடல் படைத்தவர் பொண்டலவாய் மாடசாமி பொண்டலவாய் ஏ பாலகிக்கு பொண்டலவாய் அரடே சொரிமுத்தைய வாசலில சொரிமுத்தைய வாசலில 7 மாலை காவுக்குள்ள இருந்த ரசு செய்தவாரா சட்டநாதன் கேத்திரவால சாமி செங்கிலி பூதத்தார அமர்தத்தில பிறந்தவர் ராஜமன்னன் செங்கிலி பூதம் ஐயாவே செங்கிலி பூதம் ஐயாவே ஐயா அடியாளுக்கு ஐயாவே மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மணி விளக்கில் பிறந்தவள் மாயாண்டி சுடல ஐயா திருவிளக்கில் பிறந்தவர் சிவன் சுடல மாயான் 6 மங்கலத்து சுடல ஐயா ஐகோட்டு மகராஜ் அடியாளுக்கு அருள் தரு உய் காட்டான் சுடல ஐயா உய் காட்டா எப்ப உள்ளத்தில தெப்பையில பிறந்தவரா தெப்பையில பிறந்தவர் சீதையோட புத்திரானா அக்கினியில் பிறந்தவர் அரி ராமனுக்கு திருமகனா ஐயம் பந்தி காவக்காரே ஐயாவே கருப்பசாமி அடியாளுக்கு அருள் ஒரு ஆரிய முத்துப்பட்டு ஆரிய எப்ப அருள் புரிய அப்படி தலவா மாடங்கதை படிக்க தலவ மடங்கதை படிக்க ஆனை முகத்தோனை அருள் தருவாய் எங்க மாடசாமி கதை படிக்க ஏ மாடசாமி ஆதி மறையோனை அருள் தருவாய் ஆதி மறையோனே போடு 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 பெரியோர்களே சபையோர்களே சபை நிறைய வந்த மந்திருக்கக்கூடிய சபை நிறைக்க வந்த வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே இந்த அகரமா நகரத்திலே என் ஐயா பொண்டலவாய் மாடசுவாமி பேச்சியம்மாள் பிரம்மசக்தி அவ சக்திநாதன் கேத்திரவாளன் சாமி செங்கிலி பூதத்தார் அவ பரிவார தேவதைகள் ஐயா ஆரிய முத்துப்பட்டன் பொம்மக்கா திம்மக்கா மற்றும் ஐயம்பந்தி 21 தேவதைகள் எல்லாம் அருள்பாலித்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருவாலயத்திலே இந்த ஐயா
ஐயாவுடைய வாசல்ல இன்னைக்கு 2வது நாள் திருவிழாவை முன்னிட்டு பார்வகுளம் பைம்புலிமா நகரத்தை சேர்ந்த திருமதி ஆனா ஆறுமுக செல்வி அடியாள் நான். அவன் நேத்து இரவு குடியழைப்பு திருவிழா மத்தியான குடை விழாவும் முடிந்து போச்சு. அவனை வேற யாரும் கிடையாது. அவன் மாரியம்மா வந்து எங்க அண்ணியார். அவன் அண்ணனுக்கு வீட்டம்மா. அவன் உங்க அக்கான்னு எனக்கு என்ன வேணும்? மைனி தானே. அவன் உனக்கு அக்கான்னு எனக்கு என்ன வேணும்? மைனி தான். அவன் மாரியம்மாவுடைய சம்பந்தியாகப்பட்ட திருமதி ஆனா ஆறுமுக செல்வி அடியாள் நான். உங்களுடைய மத்தியிலே இந்த ஐயா பொண்டளவாய் மாடசாயமுடைய திருப்புகளை படிக்க இருக்கின்றோம். எங்களால் தெரிந்த மட்டும் எவனா ஒவ்வொரு வில்லிசை புலவர்களுமே ஒவ்வொரு விதமாகவே பாடி வைத்திருப்பார்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று பெரியோர்கள் சொல்வார்கள். ஒரு புலவரை போன்று மற்றொரு புலவர் பாட முடியாது. அவன் எல்லாருமே கேபி சுந்தராம்பாள் மாதிரி பாட முடியாது. நம்ம ஐயா சிறுகாலி கோயந்தராஜன் ஐயா மாதிரி பாட முடியாது. அவங்க சிற்றறிவுக்கு தக்கவாறு பாடி வைத்திருப்பார்கள். திருமதி ஆனா ஆறுமுக செல்வி அடியாள் நான். உங்களுடைய மத்தியிலே இந்த பொண்டளவாமாட சாயமுடைய புகழை படிக்க இருக்கின்றோம். எந்த ஒரு குற்றங்குறைகளாகவே இருந்தாலும் 6 விளை 100 குற்றங்கள். சொல் குற்றம், இசை குற்றம், பொருள் குற்றம், கவி குற்றங்கள், சாரீட குற்றங்குறைகள் இருந்தாலும் எங்க ஆட்கள் ஏதோ ஒரு குறை இருந்தாலும் மேலதாளங்கள் குறை இருந்தாலும் எந்த ஒரு குற்றங்குறைகளாகவே இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தை தவறு செய்தால் எப்படி ஆதரிப்பின்றீர்களோ அதுபோன்று எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று இந்த ஐயா தலவாமாட சுவாமியுடைய ஆலயத்திலே வந்திருக்கப்பட்ட நமது ஐயா பெரியோர் அவர்களுக்கும் நமது அம்மா தாய்மார் அவர்களுக்கும் வருங்கால தோழர்களுக்கும் வாலிப இளஞ்சிங்கங்களுக்கும் தொழில் படித்த அனைவர்களுக்கும் கல்வி கற்றதோர் கலைவாணர்களுக்கும் பக்த கோடி பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் வரிதார அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் 6 பேர்களுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எங்கள் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். தானாகிய வெள்ளி கயிலாதத்து சிவமாலும் கொலுவேர்ந்தா ஐயோ கயிலாஜத்து கையிலைய தர்க்க சிவமாலும் அப்படி ஆதி பொண்ணு வெள்ளி கையிலாஜத்தில் பார்வதியும் இந்திரலோகமனம் அமராவதியில் தேவயந்திரல் இந்திரனையும் கொலுவேர்ந்தான் சத்தியலோகமனம் பிரமலோகத்தில் சதுர்மகன் சரஸ்வதியும் கொலுவேர்ந்தான் வளரு வைகுந்த தலமாடிலே வளரு வைகுந்த தலமாடிலே ஆய பெருமாடு லட்சுமியும் கொலுவேர்ந்தார் ஐயோ தலமாடிலே மாய பெருமாடு லட்சுமியும் அமரதே அவரோடு முனிவேர்களா அட்டதுக்கு பாலகரும் அங்க அட்டதுக்கு பாலகரும் கொலுவேர்ந்த நந்தி படையுடனே பூலேகளா நந்தி படையுடனே பூலேகளா கையிலையில் 4 லட்சம் கோடி பேய்படையா ஓடு 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 கையிலையில் 4 லட்சம் கோடி
அங்கு யாரை முகத்துந்தி கணவேரியா அப்பனாறு முகத்துடனே வேலை அமர தேவரோடு முனிவேர்களா அட்டதுக்கு பாலகரும் கொலுவேருந்த 30 கோடி தேவர்களா 30 கோடி தேவர்களா அங்க 48 கோடி ரிஷிமார்களோ ஓடு 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 கையிலையில் 48 கோடி அப்பேர்வட்ட இறைவன் வாழக்கூடிய தானாக தோன்றிய பொன்னு வெள்ளி கைலாச பர்வதத்தில் இறைவனாகி எம்பெருமான் சிவபெருமானோடு என் ஆதி பராசக்தி அம்மை உமையாள் பார்வதா தேவியும் கொலுவருக்க அப்படியாகவே இருக்க இந்த சிறப்பான நேரத்தில் பொன்தலவாய் மாட சுவாமியுடைய ஆலயத்திலே அன்பு பாராட்டி பரிசளித்து வணங்கும் சக்தி பார்வதிக்கும் நம்பயவ வருவாளா நாட்டியங்கள் ஆடுவாளோ ஊர்வசிய வருவாள் உல்லாசமாய் ஆடுவாள யானகய வருவாள மிருதங்கமும் பாடுவாள் ஈசனோட முன்னாலே சரஸ்வதி வருவாள சரஸ்வதி வருவாள் ஜய சங்கீதம் பாடுவாள் பகவானுக்கு சங்கீதம் போடு 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 அப்படி கைலாச வாசலில கரை கண்ட பகவானுக்கும் சத்தியமா பார்வதிக்கும் தெய்வலோக ரம்பையர்கள் எல்லாம் திரு நடனங்கள் ஆட பரமலோக பாவையர்கள் பகவானுக்கு முன்னால பரதங்கள் ஆட நந்தி தேவர் படை ஒழுங்கு செய்ய நாரத மகரிஷி நாட்டு செய்தியை சொல்ல குண்டோதர பகவான் சிவனாருக்கு குடைதாங்க நாரத முனிவர் நாட்டு செய்தியை சொல்ல சரஸ்வதி தேவியார் சங்கீதங்கள் படிக்க அந்த கைலாசபதியிலே எம்பெருமானாகிய பகவானுக்கும் பராசக்தியான உலகமாதா பார்வதா தேவிக்கும் தெய்வ திரு மாதரல்ல திருநடனம் ஆடுவார் பரமலோக பாவையர்கள் பரதமது ஆடுவார் ஈசனோட முன்னாலே தேவாதி தேவரல்ல தேவாதி தேவ கையில குலவருந்தார் தேவ கையில அப்பேர்வட்ட இறைவனாகிய எம்பெருமான் பகவான் தேவகூட்டங்களோட தேவ முனிவர்களோட நாரத முனிவரோடு நந்தி தேவனோடு சிவபெருமான் கைலாசபதியிலே குலவுறந்தார் அல்லவா யானை தோல் போர்வையோடும் புலித்தோல் ஆசனங்களோட சக்தியும் சிவனமாகவே ஒன்று கூடி இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக உலகவாழ் மக்களுக்கெல்லாம் அம்மையும் அப்பனமாகவே இருந்து பகவான் காத்து வரக்கூடிய காலத்தில ஆண்டவனார் பகவான் ஆண்டவனார் பகவான் கைலாச வாசலில ஏழு உலகம் எல்லாம் படைக்க வேணும் என்று சொல்லி
கைலாசத்திலே வாழக்கூடிய தேவமுனிவர்களும் சரி அமரமாதர்களும் ஆண்டவனை வணங்கி வருவதில் பேரானந்தம் கிடையாது, பெருமதிப்பும் கிடையாது, பெருமதிப்பு கிடையாது. அன்றாடன் செத்து பிழைக்கும் ஜீவகோடி மக்களே சிவனை வணங்கி வழிபட வேணுமன்று இறைவனாகி எம்பெருமான் பகவான் 14 உலகங்கள் எல்லாம் என்ன விதமாகவே படைக்கிறார் தெரியுமா? சாமி படைத்தார் சிவன் உலகம் அல்ல, படைத்தார் சிவன் உலகம் அல்ல, பாரு எழுபவனம் அல்ல, எறும்பு யானை மோதல் எறும்பு கொண்ட ஈஸ்வரனும் தான் படைத்தார். எறும்பு யானை மோதல் கொண்ட ஈஸ்வரன் அப்படி சாண்டவனார் பகவான் கைலாச வாசலில எறும்பு முதல் யானை வரை, எறும்பு முதல் யானை வரை என்ன உள்ள மக்களை படைத்து சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மலையானை வரைக்கும் ஆண்டவனும் தான் படைத்தார். கைலாச வாசலில படைத்திருக்கும் காலத்தில எறும்பு முதல் யானை வரை, எறும்பு முதல் ஆதி ஈசனவர் தகதா தகதை தகதா தகதா ஓடு 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 ஓடு. அந்த கைலாச வாசலில கரை கண்ட பகவான் எறும்பு முதல் யானை வரை என்ன ஒண்ணா ஜீவகோடி மக்களை படைத்தார் எம்பெருமானாகிய பகவான். அத்தோடல்லாமல் ஆண்டவனாருடைய அம்சத்திலே ஆண்களையும் படைத்து ஆதி பராசக்தியாருடைய திருவுருவத்திலே பெண்களை படைத்து ஆணையும் பெண்ணையும் படைத்த பகவான் பகுத்தறிவையும் கொடுத்து படைத்த மக்களுக்கு பட்டினியின்றி படியளந்து பாதுகாக்க வேணுமென்று அந்த கைலாச வாசலில கடவுளான பகவான் படைத்தவர்களுக்கு பகவான் படியளக்க வாராரு. தகதை தகதா தகதா சாமி அருண நல்ல உதயத்தில அதிகால வேளையில வெள்ளி நல்ல உதயத்தில முடிய ஒரு காலையில ஆதித்தனார் உதிக்கு முன்ன அளக்கும்படி கொண்டல்ல அளக்கும்படி ஆதி ஆண்டவனு வாராரே. ஆதி ஆண்டவனு வாராரே. சாமி பூலோக மக்களுக்கு படைத்த மக்களுக்கு பட்டினியின்றி படியளப்பதற்காக அருண உதய அதிகால பொழுது வெள்ளி உதய விடிய ஒரு காலையில ஆதித்தனார் உதிக்கு முன்பாக அளக்கும்படி கொண்ட ஆண்டவனாகிய சிவபெருமான் பூலோக நாட்டிலே வாழக்கூடிய மானிட குல மக்களுக்கெல்லாம் பகவான் படியளக்க வாராரே. பரமனான பகவான் பகுத்தறிவு மக்களுக்கு நாளே தின எடுத்தார், நாடு எங்கும் படியளந்தார், உரிய நல்ல தின எடுத்தார், உலகம் எல்லாம் படியளந்தார், மரகாதின எடுத்து
மறக்காதென எடுத்து பகவ மாநிலமும் படியளந்தார் மறக்காதென எடுத்து பகவ மாநிலமும் அப்படி கைலாச வாசலில கடவுளான பகவானோ படைத்த மானுட குல மக்களுக்கெல்லாம் எறும்பு முதல் யானை வர என்ன ஒண்ணலாம் ஜீவகோடி மனுக்களுக்கு எவ்வுயரும் தப்பிடாமல் படியிழந்தார் பரமனாகிய பகவான் ஐயா எறும்பு முதல் யானை வர ஈசனான பகவானோ படியளந்து வாராரு பகவான் படியளந்து வாரபோது அமையா வாரபோது போடு 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 அப்பேர்வட்ட எம்பெருமான் பகவான் உலகத்திலே வாழுகின்ற மானிட குல மக்களுக்கெல்லாம் படியளந்தார் அல்லவா படியளந்து காத்து ரட்சித்து பகவான் கைலாயமலை வருகின்ற வேளையில் என் பராசக்தி உலகமாதா பார்வதா தேவி அந்த கைலாச வாசலில ஆதிசக்தி உமையவள ஆண்டவனார் வருகைக்காக எதிர்பார்த்து இருக்காளே பகவ வரும் வேளையில அமையா வேளையில போடு 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 என் பராசக்தி உலகமாதா பார்வதி பகவான் படியிழந்து கைலாயமலை வரக்கூடிய வேளையிலே பகவானை கண்டாளாம் உலகமாதா பார்வதி இரு கரங்கூப்பி ஈசனை வணங்கி கைலாச தீர்த்தங்கள் கொண்டு சிவனாருடைய திருவடிகளெல்லாம் சுத்தம் செய்து பாரிசாத மலரெடுத்து பகவானுக்கு பாத பூஜை வழிபடைகள் செய்து வருகின்றாளாம் அப்படி சத்தியான பார்வதியா கைலாச வாசலில முக்காலும் சுற்றி வந்தா சிவன முடிவணங்கி நமஸ்கரித்தா அரோகரன என்று அரோகர சத்தியாரனை போற்றி வணங்குவாளே சத்தியாரனை போற்றி வணங்குவாளே பராசக்தியான உலகமாதா பார்வதா தேவி சிவபெருமானுக்கு படியிழந்து வந்த களைப்பு தீர இளைப்பாரி களைப்பாரி தாம்புலம் தரித்து சக்தியும் சிவனமாகவே ஒன்று கூடி கைலாசபதியிலே இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு நாள் தலத்திலே அம்மை பார்வதி பார்த்த எம்பெருமானே உலகம் தோன்றிய ஆள் முதலாக உலகவாழ் மக்களெல்லாம் அவள் காத்து ரட்சித்து வருகின்றமே இறைவா தேவகூட்டம் எல்லாம் கைலாசத்துல கூடி இருக்காங்க கூடி இருக்கின்ற வேளையிலே எம்பெருமானே சக்தியும் சிவனமாகவே ஒன்று கூடி சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சுவாமி வரத்தி விளையாட வேண்டுமென்று ஆதிபராசக்தி பகவானிடத்திலே உரைத்தாள். ஏ பார்வதி, தேவகூட்டம் எல்லாம் கூடி இருக்கின்றார்களே, சக்தியும் சிவனும் நாமல் சோவி விளையாண்டமையான இந்த வயசான காலத்துல ஓட முடியாத ஆட முடியாத ஒரு பக்கம் போக முடியாது, அப்ப உட்கார்ந்தா விளையாடணும். அதனாலே சுக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவி வரத்தி விளையாட வேண்டும் என்று சக்தியும் சிவனுமாகவே ஒன்று கூடி சோவி விளையாட வேண்டுமையான ஐயா கூட்டம் இருந்தா தான் அந்த கூட்டத்துல வந்து கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
நீ என்னைய பார்க்க வேண்டியதான், நான் உன்னைய பார்க்க வேண்டியதான். சரி, நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, ஒண்ணுமே நடக்காது. அப்ப கூட்டம் இருந்தா தான் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அதனாலேயே பார்வதி தேவ முனிவர்கள் எல்லாம் கூடியிருக்கும் தருணத்தில சக்தியும் சிவனமாகவே ஒன்று கூடி அந்த கைலாசத்திலே சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சுவி விளையாட வேணும் என்று ஆண்டவனார் பகவானோ பகவான், ஆண்டவனார் பகவான் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சுவாமி விளையாடணுமே அந்த கைலாச வாசலில சத்தியம் சிவனுமாக சுவாமி விளையாடுவதற்கு. ஏ பார்வதி, நம்ம இருவியர்களும் சுவாமி விளையாண்டோமே, ஆனா சரி சுவாமி ஆட்டத்துல செவிப்பது யாரு, தோல்வி பெறுவது யாரு அப்படிங்கிற தீர்ப்பை சொல்ல மத்தீஸ்வர் ஒருவர் வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும், கண்டிப்பா நடுவர் ஒருவர் வேணும். பாத்துக்கோ அண்ணனே, ஆட்டமிடர் இருந்தா ஆட்டத்துல வெற்றி பெறுவார் உண்டு, தோல்வி பெறுவார் உண்டு. ஆனா தீர்ப்புன்னு ஒருத்தருக்கு தானே வழங்கப்படும். அதனால ஆதி பராசக்தி பார்வதி நாம இருவியர்களும் சுவாமி விளையாடுகிற பொழுது அந்த சுவாமி ஆட்டத்துல யார் செவிக்கின்றா, யார் தோல்வி பெறுகிறார் என்று தீர்ப்பை சொல்ல மத்தீஸ்வராகவே அண்ணனாகிய கண்ணனை அழைக்க வேணும் என்று என் பராசக்தி பார்வதா தேவியானவள் அண்ணனாகிய மாயக்கண்ணனை அழைக்க வேணும் என்று அண்ணா சத்தியான பார்வதியா கைலாச வாசலில அண்ணனான கண்ணனை அழைக்க வேணும் என்று சொல்லி ஈஸ்வரியா உமையவளா பார்க்கடலில் வள்ளி கொண்ட பச்சை மாலை அழைக்காளே ஆலிலையில் வள்ளி கொண்ட ஆலிலையில் அனை அச்சுதன அழைக்காளே. போடு 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 அப்படி நாராயணன் கண்ணனைத்தான் பார்வதி அழைத்த போது பச்சமால் என்பெருமா கைலாச வாசலுக்கு கடவுளுடைய இடமாதற்கு கண்ணன் அவர் வருவாரா. கண்ணன் வந்தார் கைலாசபதிக்கு. ஏ தங்கையே அம்மா பார்வதா தேவி, தமையனாகிய கண்ணனை அழைத்ததொரு காரணம் என்னம்மா? அண்ணா நாராயணா, கைலாசபதியிலே சுக்கட்டங்கால் மண்டபத்திலே சக்தியும் சிவனுமாகவே ஒன்று கூடி நாங்க இருவேர்களும் சுவாமி விளையாட இருக்கின்றமே அண்ணா. சுவாமி ஆட்டத்திலே செவிப்பது யாரு, தோல்வி பெறுவது யார் என்று தீர்ப்ப சொல்ல மத்தீஸ்வராக அழைத்தேன் என்றாலும் பார்வதா தேவி. அப்பம் பார்வதியா சொல்ல போது அண்ணனான கோபாலன் கைலாச வாசலில சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சக்தியோ சிவனுமாக சுவாமி விளையாடுவதற்கு இப்படி கூட்டமெல்லாம் வந்து அமர்ந்திருக்காங்க. 30 கோடி தேவ முனிவர்கள் கூட்டம், 48,000 கோடான கோடி சிவாவுடைய கூட்டம் எல்லாம் கூடியிருக்கின்றார்கள். அப்படி கூடியிருக்கும் வேளையில கைலாச வாசலில சக்தியும் சிவனுமாக சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சுவாமி அது ஆடுதாரே. சுவாமி விளையாடும் போது ஆண்டவனார் பகவானும் சக்தியும் சிவனும் சுவாமி விளையாடுறாங்க.
விளையாடுறாங்க. சுவாமி விளையாடும் பொழுது பார்வதா தேவி தான் என்ற கர்வத்திலே சுவாமி விளையாண்டு கொண்டிருந்தார். பகவான் பார்த்தாரு, நம் மனைவியான பார்வதி தான் என்ற பெண் என்ற அகந்தையிலே சுவாமி விளையாண்டு கொண்டிருக்க. இந்த விளையாட்டை விட்டு கொடுத்த பத்தி எந்த தவறும் கிடையாது. அப்படின்னா விட்டு கொடுத்தவங்க வந்து என்னைக்கும் கெட்டு போறது கிடையாது. கெட்டு போறவங்க தான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால என் பராசக்தி பார்வதா தேவி விளையாடுகின்ற சுவாமி விளையாட்ட ஈசனாகிய எம்பெருமான் பகவான் சுவாமி விளையாட்டை விட்டு கொடுத்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். கைலாச வாசலில சொக்கட்டங்கள் மண்டபத்தில் சக்தியும் சிவனுமாக சுவாமி விளையாடுதாரே. சுவாமி விளையாடும் போது சுவாமி விளையாடும் போது அங்க எல்லாம் நடக்குதா? போடு 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 தகத்தை சக்தியும் சிவனமாகவே ஒன்று கூடி சுவாமி விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். பகவான் சுவாமி விளையாட்டை விட்டு கொடுத்து விளையாண்டார். பார்வதி செவித்தா, பகவான் தோல்வி பெற்றார். பராசக்தி பார்வதி அண்ணனாகிய கண்ணனை அழைத்தார். அண்ணா நாராயண, சுவாமி விளையாட்டிலே செவித்தது யாரு, தோல்வி பெற்றது யார் அண்ணா? ஏ பார்வதி, உண்மையிலே சுவாமி விளையாட்டிலே செவித்தது சக்தி நீ அல்ல, அத்தான் பகவான் தான் செவித்தார் என்றார் என் பெருமாளாகிய கண்ணே. பகவான் விட்டு கொடுக்க போய்தான் ஐயா பார்வதி ஜெபித்தா. இல்லன்னா பார்வதியால ஜெபிக்க முடியுமா? முடியாது. அப்பந்தான் சொன்னாராம் பகவான், பெண்ணே பார்வதி, சிவன் விட்டு கொடுக்காவிட்டால் சக்தி நீ சிவனை செவித்திருக்க முடியாது. முடியாது முடியாது. உண்மையிலே செவித்தது அத்தான் பகவான் தான் என்றார் என் பெருமாளாகிய கண்ணே. இதை பார்வதி பார்த்தா, அண்ணா நீலா என் கூட பிறந்தவனா, உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன்? நான் சுவாமி விளையாடும் பொழுது யார குறையா விளையாண்டாலும் நம்ம தங்கச்சி செவிச்சாரு தீர்ப்பு சொல்லுவே இல்லையா? அதற்குத்தானே உன்னை அழைத்தேனே கண்ணா. தெரிந்தும் பொய்யுரைத்தாய் அல்லவா என்ற ஆதி வராசக்தியான பார்வதா தேவி அண்ணனாகிய கண்ணனுக்கோ அண்ணா கண்ணா, நீ தெரிந்தும் பொய்யுரைத்ததனால, கள்ள வழக்கு சொன்னதனால இன்று முதலாக நீ கருநாகமாகவே போவ கடவது போ. அன்னைக்கு கைசாசத்தில் நடந்த கள்ள வழக்கு தாமியா, இன்னைக்கு பூலோகத்துல சில கள்ள வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆதி பராசக்தியான பார்வதா தேவி அண்ணனாகிய கண்ணனுக்கு கருநாகமாகவே போவ கடவதென்று சக்தி சாபத்தை கொடுத்தாள் அல்லவா? அப்ப கைலாசத்திலே பகவானுக்கும் பார்வதா தேவிக்கும் அடடே ஆதி வெள்ளி கையில, ஆதி வெள்ளி கையில பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் அது நடக்குதையா. தர்க்கம் அது நடக்கும் போது கைலாச வாசலில ஈஸ்வரிய உமையவளா எண்ணாதொரு எண்ணமல்ல, எண்ணாதொரு அங்க எண்ணுவார சச்சகுண்ணா சச்சகுண்ணா. அப்படியே சக்தி உமா பார்வதியா எட்டோட 8 நாளா கைலாசத்துல பார்வதி நான் ஜெபித்தேன்னா பகவான் நான் ஜெபித்தேங்காரு. இருவேருக்கடையிலே சண்டைன்னா சண்டை, என்ன உங்க வீட்டு சண்டை எங்க வீட்டு சண்டையா? பகவானுக்கும் பார்வதா தேவிக்கும் கைலாச வாசலில வாசலே, கைலாச வாசலில எட்டோடு 8 நாளா தர்க்கம் அது நடக்குதையா. தர்க்கம் அது நடக்கும் போது கைலாச வாசலில ஏ பகவான
பகவானுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்தா உலகம் தாங்குமா? பகவானும் பார்வதியும் சண்டையிட்டா உலகம் தாங்காதென்று உலகங்களுக்கெல்லாம் திருஷ்டிகர்த்தா பிரம்மா இல்லையா? அப்போ நான் முகனாம் பிரம்மதேவன் கைலாச வாசலுக்கு பிரம்மதேவன் வருவாரா? அடடி பிரம்மதேவன் வருவாரா? ஆமாமையா ஆமாமையா அம்மண்ணே அடடி பிரம்மதேவன் வருவாரா? அப்படி பிரம்மாவும் வரபோது பிரம்மா வந்து பகவானுக்கு யாரு மருமக பிள்ளை. மருகம்னா சரஸ்வதி கலைமகள் இல்லையா? பகவானுக்கு வந்து கலைமகள் மகள் வேணும். பிரம்மா வந்து மருமக பிள்ளை பகவானுக்கு. மாமாவும் அத்தையும் கைலாசத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு சண்டை வந்தா உலகம் தாங்குமா? அந்த தர்க்கத்தை நிறுத்துவதற்காக நான் மகனாகிய பிரம்மதேவ கடவுளானவன் பிரம்மலோகம் தன்னை விட்டு அன்னப்பச்சி வாகனத்தில் பிரம்மதேவன் வருவாரா? பிரம்மதேவன் வரபோது பிரம்மதேவர் வரபோது அங்க எவ்விதமாயிருக்கிறாரா? பிரம்மதேவன் வரபோது பிரம்மதேவன் வலதுகால் பெருவிரலிலே ஒரு கல்லு ஒன்று தட்டி ரத்த உதரமானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்ப நான்மகனாகிய பிரம்மதேவன் அந்த ரத்தத்தை இரு கரத்திலே ஏந்தி கைலாசபதிக்கு வருகின்றார். கைலாசபதிக்கு வருகின்ற வேளையில் அந்த கைலாச வாசலில கடவுளான பகவானோ சத்தியமா பார்வதியோ எட்டோட எட்டு நாளா எட்டோட தீராத தர்க்கம் அது நடக்குதையா? தகத்தகத்தா தகத்தை தகத்தா தகத்தை நான் மகனாய பிரம்மன் வருகின்ற வேளையில் அவன்னா கைலாசத்துல கடவுளும் சக்தியும் சண்டையிட்டா உலகம் தாங்காதென்று வயசான காலத்துல மாமாவும் அத்தையும் சண்டை போடுதாங்க. அது மருமக வந்தப்புறம் மாமா மாமியாரும் சண்டை போட்டா எப்படி இருக்கும்? ஆமா என் மருமக வீட்டுக்கு வந்துட்டாமியா, மருமக வந்துட்டானே இவ கிழவனும் கிழவி சண்டை விட்டு நடக்கவோ? அப்ப அது நல்லா இருக்காது. நான்முகனாகிய பிரம்மதேவ கடவுள் தர்க்கத்தை நிறுத்துவதற்காக கைலாசபதிக்கு வருகின்ற வேளையிலே பிரம்மனுடைய வலதுகால் பெருவரல்லே கல்லு தட்டியதில்லையா? ரத்த உதரமானது பெருக்கெடுத்து ஓட அந்த ரத்த உதரத்தை பகவானிடத்திலே கொண்டு வந்து எம்பெருமானே உங்க தர்க்கத்தை தாங்கள் சற்று நிறுத்துங்கள். உங்க சண்டையை நிறுத்த வந்த எனக்கு வலதுகால் பெருவரலில கல்லு ஒன்று தட்டி ரத்தமானது பெருக்கெடுத்து ஓடுகின்றதே இறைவா என்ற ரத்தத்தை கொண்டு வந்து கடவுளிடத்திலே கொடுக்க இறைவனாய எம்பெருமான் பகவான் அந்த ரத்த உதரத்தை வாங்கி அதனை ஒரு ஆணாகவே படைத்தாரா? ஆணாகவே படைக்கும் பொழுது படைத்த ஆண்மகன் ராஜ அம்சத்திலே இருந்தாரா? மறுபடியும் பிரம்மனுக்கு இடதுகால் பிறவிலே கல்லு தட்ட அந்த ரத்த உதரத்தையும் இறைவனாகிய பகவான் அதனை ஒரு பெண்ணாகவே படைத்தாரா? ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்து பிரம்மனுடைய வலதுகால் பெருவிரல் ரத்த உதரத்திலே அவதாரம் புரிந்தவர் தான் ஆணும் பெண்ணும். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பகவான் பேர் கொடுக்க வேண்டும் என்று கைலாசபதியிலே கடவுளாகிய பகவான் தர்க்கம்
நடக்கும் பொழுது வந்து பிறந்ததினாலும் சரி படைக்கும் பொழுது ராஜ அம்சத்தில் இருந்ததினாலும் படைத்த ஆண்மகனுக்கு தர்க்க ராஜா என்றே பேர் கொடுத்தாரா. இடதுகால் பெருவரிலே பிறந்த பெண்ணுக்கு தார்காவல்லி என்றே பேர் கொடுத்தாரா. பிரம்மனுடைய புத்திரன் தான் இந்த தர்க்கராஜா பொன்தலவாய் மாட சுவாமி. இடதுகால் பெருவரிலே பிறந்தவள் தான் மாடத்தி அம்மா. அப்பேர் வெட்ட தர்க்கராஜா என்றும் தார்காவல்லியாள் என்றும் அவர்களுக்கு வீராமத்தை கொடுத்து தனியாக ஒரு நாட்டையும் படைத்து கொடுத்தார் அல்லவா. அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயோ நல்ல நாடு, நாட்டிலேயோ நல்ல நாடு, நாவலர்கள் புகழோ நாடு, வடமல பொழியோ நாடு, பொழிந்ததெந்தல் வீசு நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு, நாடு எருவாச்சி மலரு நாடு, தேனிரம்பி தேன் சொரியோ, தென்னல் வீசி கனி சொரியோ, அறதாள் அறுத்து வர மரதாள பயிராகோ அறுத்து வந்த தாளாதேல ஐங்கலந்தே ஆமையா தாளாதேல சாமி அப்பேற்பட்ட நாடதோதான். அது எந்த நாடு என்ற அழகு தாருகாபுரம் மதியில, தாருகாபுரம் மதியில மன்னை தர்க்கராஜா அரசு செய்தார். ஆமையா தாருகாபுரம் மதியில போடு 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 சாமி மல்லன் தர்க்கராஜாவோ தர்க்கன் தேவி தார்காவல்லி தார்காபுரம் எல்லும் தனியாக ஒரு நாட்டை அமைத்து கொடுத்தார் அல்லவா. அந்த தார்காபுர நாடு அவனிகட 56 தேசத்து நாட்டுக்கு தலை சிறந்த நாடாகவே இருக்கின்றதல்லவா. அழகு தார்காபுரத்திலே மல்லன் தர்க்கமணி ராஜாவும் தார்காவல்லி பிள்ளாளும் ஆகையினாலே தர்க்கமணி ராஜா தார்காவல்லியோ அந்த தார்காபுரம் தன்னாதியில அவனிகட தேசத்துக்கு அதிபதியா ஆண்டுவாரா மன்னன் தர்க்கராஜாவோ தார்காவல்லி பெண்ணவளா வாழ்ந்து வரும் நாளை வாழ்ந்து வரும் வீரம்மா தகதா தகதை ஓடு 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 தர்க்கராஜாவும் தார்காவல்லி பிள்ளாலும் அவனிகட 56 தேசத்து நாட்டுக்கு அதிபதியாகவே வாழ்ந்து வர்றாங்க. அப்படியாகவே வாழ்ந்து வரக்கூடிய வேளையில் இந்த சீரும் சிறப்பான நேரத்தில் அகரமான நகரத்திலே அருள்பாலித்த அமர்ந்திருக்கப்பட்ட பொன் தலவாய் மாடசாமியுடைய ஆலயத்திலே மதன தார்காவல்லியாம் பெண்ணாலும் அந்த தார்காபுர நாட்டில அவனிகட 56 தேசத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தியாக ஏகாதிபதி மன்னனாக தர்க்கமணி ராஜா தார்காவல்லியும் விதமாகவே வாழ்ந்து வர குரார்தரியமா தர்க்கமணி ராஜாவோ ராஜா தர்க்கமணி ராஜாவோ
தார்காவல்லி பெண்ணவளா தார்காபுரம் தன்னாதில மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வாரார் தர்க்கம் மூடி ராஜாவோ தார்காவல்லி பெண்ணவளா அவர்கள் கொண்டவரும் தேவியுமா கோடிக்கால வாழ்ந்து வாரார் தார்காபுரம் தன்னாதில தர்க்க மூடி ராஜாவோ தார்காவல்லி பெண்ணவளா சீசனு மங்களையும் போன்று சிறப்புடனே வாழ்ந்து வாரார் அண்டியலும் பெடையுமா அண்டியலும் தர்க்கராஜா அநேக காலம் வாழ்ந்து வாரார் தகதா தகதை தகதா தகதா ஓடு 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 அப்படி தர்க்க மூடி ராஜாவோ தார்காவல்லி பெண்ணவளா தார்காபுர நாடாதில அவனிகட தேசத்திற்கு அதிபதியா வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வரும் மன்னனுக்கு மந்திரியம் பிரதானியா மற்றுமுள்ள சயனியமா கவலரையவலரா களஞ்சியப்பன் திரவியமா மந்திரியம் பிரதானியா மந்திரியா ராஜாவுக்கு மற்றுமுள்ள சயனியமா தகதா தகதை தகதா தகதா அப்படி மல்லன் தர்க்க ராஜாவோ தார்காவல்லியான பெண்குடியாளும் தார்காபுர நாட்டிலே அவனிகட 56 தேசத்துக்கு அதிபதியாகவே வாழ்ந்து வருகிறார் தர்க்கராஜா தார்காவல்லியான பெண்ணாளும் தார்காபுர நாட்டிலே அரசாட்சி ஆண்டு வருகிறார்கள் அல்லவா அப்படி ஆண்டு வரும் நாளையில தர்க்கமுடி ராஜாவுக்கும் தார்காவல்லி பெண்ணாளுக்கும் காவலரா ஏவேலரா ஏவேலரா களஞ்சியப்பன் திரவியமா ஆமையா ஏவேலரா போடு 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 தர்க்கமுடி ராஜாவும் தார்காவல்லி பெண்ணாளும் காவலர்கள் ஏவலர்கள் களஞ்சியப்பழம் திரவியங்களை கொண்டு அவனிகட 56 தேசத்து நாட்டுக்கெல்லாம் அதிபதி சக்கரவர்த்தியாகவே வாழ்ந்து வருகிறார் பிரம்மபுத்திரன் இந்த சுவாமி தார்காவல்லி பிள்ளாளோட அவனிகட 56 தேசத்து நாட்டை அரசாட்சி ஆண்டு வருகிறார் அல்லவா அப்ப தர்க்கமுடி ராஜாவின் தார்காவல்லி பின்னாலும் வாழுங்காலத்தில அந்த தார்காபுர நாட்டில தர்க்கராஜா மாடசாமிக்கும் தார்காவல்லியான மாடத்தி அம்மாளுக்கும் ஏழரையா கோபுரமா ஏழரையா கோபுரமா எதிர ஒரு மண்டகமா சோழரைய அங்கனமா தர்க்கமுடி ராஜாவுக்கும் தார்காவல்லி பெண்ணாளுக்கும் சுத்துக்கட்டு மாளிகையா அங்கனமா கல்கிணரா அடுக்குமடி மேடைகளா தர்க்கமுடி ராஜாவுக்கும் தார்காவல்லி பெண்ணாளுக்கும் பாபுரமம் பொன்னாலே ஐயா கோபுரமம் பொன்னாலே அவருக்கு கொடிமரம் தக தகதா தகத்தை
தார்காபுரம் தல்லாதே தர்க்கமோடி ராஜாவோ தார்காவல்லி பெண்ணவளா ஆனபல சேனையோடு அது சுமக்கும் பொருளோடு அவனிகட தேசமல்ல அவனிகட ராஜா அரசாண்டு வாராரே போடு 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 ராஜா அரசாண்டு வாராரே தர்க்கமுடி ராஜா வந்தார்காவல்லையோ அவனிகட 56 தேசத்து நாட்டுக்கு அதிபதியாக அரசாண்டு வருகிறார் அல்லவா. காவலர்கள் ஏவலர்கள் களஞ்சியப்பன் திரவியங்கள் மந்திர பிரதானிமார்கள் சேனாதி கூட்டங்கள் சேனாதி படைகளோட தார்காபுரத்திலே பிரம்மபுத்திரன் தர்க்கராஜா மாடசாமி பிரம்மபுத்திரி தார்காவல்லி மாடத்தியம்மா அவனிகட தேசத்தை சிறப்போட அரசாண்டார்கள் அல்லவா. ஆண்டு வரக்கூடிய தர்க்கராஜாவுக்கும் தார்காவல்லி பிள்ளாளுக்கும் தார்காபுர நாட்டிலே எல்லா செல்வங்கள் இருக்கிறது. தார்காபுர நாடாதில நாடாதில தார்காபுர நாடாதில முடி ராஜாவுக்கோ தார்காவல்லி பெண்ணாளுக்கோ சுத்தி இருந்தும் சுகமிருந்தும் சுகத்தாள பிள்ளை இல்லை காசு இருந்தும் பணம் இருந்தும் கை காசால குழந்தை இல்லை அடடு குழந்தை ஒண்ணு இல்ல ஐயா குழந்தை ஒண்ணு இல்ல அந்த தார்காவல்லி சொல்லுவாள் போடு 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 அந்த தார்காபுரம் தல்லாதே நாட்டிலே தர்க்கமுடி ராஜாவும் தார்காவல்லி பெண்கொடியாளும் அவனிகட 56 தேசத்து நாட்டு அரசாட்சி ஆண்டு வருகிறார்கள் அல்லவா. தர்க்கமுடி ராஜா தர்க்கமுடி ராஜா தார்காவல்லி பெண்ண தார்காபுர நாடாதில அவனிகட தேசமெல்லாம் தர்க்கராஜா அரசாண்டு வாராரே ஆண்டு வரும் நாளை ஆண்டு வரும் நாளை இல்லை இல்லை நடக்குதான அமையா அமண்ணே ஓடு ஓடையா சாமி தர்க்கமோடி ராஜாவுக்கும் தார்காவல்லி பெண்ணாளுக்கும் தார்கால்வங்கள் இருந்தோம் அவனிகட 56 தேசத்து நாட்டுக்கு அதிபதியாகவே வாழ்ந்து வந்தாலும் தர்க்கமுடி ராஜாவுக்கும் தார்காவல்லியாளுக்கும் ஒரே ஒரு குறைவு. என்ன குறைமா? எல்லா செல்வங்களிலிருந்து ஏந்தும் பிள்ளை கிடையாது. அந்த தார்காபுரம் நாடாதில தர்க்கமுடி ராஜாவோ தார்காவல்லி பெண்ணவளா பிள்ளை ஒன்று இல்லாமல் தர்க்கந்தேவி தார்காவல்லி தர்க்கந்தேவி தார்காவல்லி அவ மன்னரிடம் சொல்லுவாளே போடு 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 தக்கத்தா தக்கத்தை தார்காபுரத்திலே தர்க்கமுடி ராஜாவும் தார்காவல்லி மாடு நாளையில்
எல்லா செல்வங்களும் ஏந்தும் பிள்ளை கிடையாது. சரி. தர்க்கராஜாவுக்கும் தார்காவல்லிக்கும் ஏந்தோ பிள்ளை இல்லாமல் தர்க்கராஜா இந்த மாடசாமியிடத்திலே தார்காவல்லியான மாடத்தி அம்மா ஏ மன்னா மலவாளா மகுடமுடி எந்துரைய தார்காபுரம் நல்ல நிலை நாமளுக்கு பின்னால பேர சொல்ல ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லா வருத்தங்களை கொண்டு தார்காவல்லி அம்மா அந்த மாடத்தி பார்த்தா. எந்த மாடத்தி அம்மா? அந்த மாடசாமி மாடத்தி அம்மா. நற்கராலே உள்ள மாடசாமி மனைவி மாடத்தி அம்மா. மன்னா எல்லா செல்வங்கள் இருந்தும் அவனைகட 56 தேசத்துக்கு நீங்க அதிபதி மன்னனாக இருந்தோம். நாமளுக்கு பின்னால பேர சொல்ல உத்தரவாக்கியம் இல்லையே. தர்க்கராஜா இடமதில தர்க்கராஜா இடமதில தார்காவல்லி சொல்லுதாள எங்கனவ மன்னவர இதனால இதுவரைக்கும் எந்த பிள்ளை நமக்கு இல்லை. நாமளுக்கு பின்னால பேர சொல்ல உத்தரவாக்கியம் வேண்டும் அல்லவா? இந்த தார்காபுர நாட்டிலே அரசாள பிள்ளை வேண்டுமே என்று தர்க்கந்தேவி தார்காவல்லி தர்க்கராஜா இடமாறீர பிள்ளை ஒண்ணு எல்லாம் தார்காவல்லி சொல்லுவாளா பிள்ளை இல்ல கவலையாது பெருங்கவலை ரொம்ப உண்டு மதள இல்ல கவலையாது மனக்கவலை ரொம்ப உண்டு. தர்க்கராஜா தேவி அவள் தார்காவல்லி பெண்ணவளா பிள்ளை ஒன்று இல்லாமல் பிள்ளை ஒன்று இல்லாமல் அந்த தார்காவல்லி சொல்லுதாள் ஓடு 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 ஓடு. அப்படி மைந்தன் ஒன்று இல்லாமல் சொல்லுதாளை தார்காவல்லி நாட்டுக்கு நாம ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு குழந்தை வேண்டும் இல்லையா? கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். அவனிகட 56 தேசத்து நாட்டை தார்காபுரத்திலே நாமல் அரசாண்டு வந்தாலும் சரி நாமளுக்கு பின்னால பேர சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் அல்லவா என்று தார்காவல்லி பெண்ணவளா பிள்ளை ஒன்னும் இல்லாமல் கண்ணீரை வடிப்பாளா கவலை கொண்டு இருப்பாளே முத்து போல கண்ணீர் முகங்கள் எல்லாம் வடிப்பாளா ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பாளா ஐயா பவளம் போல கண்ணீரை கண்ணீரை வடிப்பாளோ அம்மையா கண்ணீரை தான் அப்படி கண்ணீரை வடிக்காளே கவலை கொண்டு இருக்காளே பிள்ளை இல்லாத வருத்தங்களை கொண்டு தர்க்கராஜா தேவியான தார்காவல்லி அம்மா சரி கண்ணீரும் கவலையும் கொண்டிருக்க அப்ப ஆண்டவனின் அருளாலை பாருங்க என்ன கைலாசத்தில தர்க்கராஜாவுக்கும் தார்காவல்லிக்கும் ஆதி காலத்துல சரி ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை இல்ல. யாருக்கு? தர்க்கராஜா தலவா மாடம் உள்ள இருக்கிறாரு. இந்த மாடசாமிக்கு ஆதி காலத்துல மொத்தம் 50 பெண் குழந்தை வச்சிருந்தாராம் ஐயா. சரி 50 பெண் குழந்தை. எத்தனை பிள்ளை? 50 பெண் குழந்தை. 50 பெண் குழந்தைனா வயத்துல பெத்தெடுக்கல, அவதார பிள்ளையாக 50 பெண் குழந்தை தர்க்கராஜா மாடசாமி வச்சிருந்தாராம். சரி 50 பெண்கள்ல வளர்ந்து வாலிபமாக இருக்கும் பொழுது பூத்து நிறைந்து இருக்கும் காலத்திலே இந்த தர்க்கராஜா மாடசாமி தார்காவல்லி மாடத்தி அம்மா 50 பெண்களும் பெண்ணுக்கு பெண்ணழகி வேட கொண்ட மயில் அழகி. இந்த 50 பெண்கள்ல
10 பெண்ண யாருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாரு தெரியுமா? யாருக்கு யாருக்கம்மா? 10 பெண்ண வந்து யமதர்மனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாராம். யமதர்மராஜாவுக்கு. யமதர்மராஜான்னா யாரு? நம்ம உயிரெல்லாம் வாங்க வாராரே. ஆமா, கயத்தை போட்டு இழுத்து கொண்டு. ஆமா, அந்த யமனுக்கு வந்து 10 பெண்ண கல்யாணம் கட்டி கொடுத்தாரு. சரி. யார்? இந்த மாடசாமி. மிச்சம் 13 பெண்ணு யாரு கட்டி கொடுத்தாரு தெரியுமா? யாருக்கு யாருக்கு? காசிமா முனிவருக்கு 13 பெண்ணு கல்யாணம் கட்டி கொடுத்தாராம். சரி. இப்ப 50ல 10 வரும், 13 போனா மிச்சம் எத்தனை இருக்கு? 27 இருக்கு. ஆமா. 27 பேர்களும் 27 நட்சத்திரமா பிறந்தாங்களாம். சரி. கார்த்திகை, ஆமா, ரோகிணி, சரி, புனர்பூஷம், ஆமா, ஆயில்யம், சரி, மகம், கும்பம், உத்திரம், உத்திராட்டம், சித்திரை, ரேவதி, பரணி, அவிட்டம், மூலம். சரி. மூலம் யாருக்கு மூலம்? மூலம்னா மூல நட்சத்திரவியா? மூலத்திலே 3 காலம் உண்டு. அது முத காலம்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி. மூலம் வந்து இருக்க முடியாது. நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படி வந்தாருங்கிற வில்லடிக்க முடியாது. சரி. அதனால மூலம்னா அந்த மூலம் கிடையாது, நட்சத்திரம், மூல நட்சத்திரம். சரி. அப்ப 27 நட்சத்திரங்களும், ஆமா, 27 பெண்ணாக பிறந்தாங்க இந்த தர்க்கராஜா மாடசாமிக்கு. சரி. 27 பெண்களும், ஆமா, 50ல 10 பெண்ணு காசிமா முனிவருக்கு. சரி. 13 பெண்ணு யமனுக்கு. ஆமா. அப்போ 23 போச்சா? ஆமா. 23ல மிச்சம் 27 பெண்கள் இருக்காங்க. சரி. 27 பெண்களும், ஆமா, பெண்ணுக்கு பெண்ணழகி, வேட கொண்ட மயிலழகி. சரி. அப்பேர்வட்ட அழகு நிறைந்திருக்க, ஆமா, தர்க்கராஜா மாடசாமி பார்த்தாரு. சரி. 27 பெண்களுக்கும், ஆமா, ஒரு நந்தவன தோட்டம் அமைத்து, சரி, 1-2 பேர்னா பூந்தோட்டத்துல பூ வாங்கிடலாம். ஆமா. இங்க பாருங்களேன், ஒரு ஆளுக்கே பூ எப்படி காண தொங்குது, கொடுக்க முடியல, ரேட்டு கொடுதல. ஐயா, ஒரு ஆளுக்கு எப்படி காண தொங்குது பத்தியலா? அப்ப 27 பேருக்கு பூ வாங்கணும்னா என்ன காசு வேணும்? ஆமா, நிறைய வேணும். காசு கொடுத்து வாங்க முடியாது. சரி. நம்ம ஒரு நந்தவன தோட்ட அமைப்புன்னு சொல்லி, ஆமா, தர்க்கராஜாவும் தார்காவல்லையான பெண்ணாலும் ஒரு நந்தவன தோட்டத்தை அமைத்தார்கள். ஆமையா. நந்தவன தோட்டத்துல தர்க்க மக்களாகி 27 பெண்களும், சரி, பூமலரை பறித்து வருவது வழக்கம் இல்லையா? ஆமா. அப்ப வரக்கூடிய வேளையிலே, சரி, இரவிலே வரக்கூடிய சந்திர பகவான் இருக்கார் தெரியுமா? ஆமா. சந்திரம்னா யாரு? சந்திரவா நிலவு. பீடிக்கடல எழுதுல போடுறவனா? நிலவா. அந்த சந்திர பகவான் ஆணுக்கு ஆண் அழகன், சரி, அம்பல சிலை அழகன். சரி. யாரு? சந்திர பகவான். ஆமா. சந்திர வந்து இரவிலே வந்து ஒளி தரக்கூடியவர். சரி. அப்ப சந்திர பகவான் தர்க்கராஜா மக்களாகிய, ஆமா, 27 பெண்களுடைய அழகை கண்டார் அல்லவா? சந்திர பகவான் தர்க்க மக்கள் மேலே ஆசை கொண்டார். நம்ம கல்யாணம் கட்டி வாழ்ந்தால் ஒரு நாள் ஒரு பொழுதாவது தர்க்கராஜா மக்களை கட்டி வாழ வேணும் என்று சந்திர பகவான் வந்து தர்க்கராஜா மாடசாமி இருக்கார் இல்லையா? ஐயா தர்க்கராஜா, உன் மக்களாக 27 பெண்களையும் எனக்கு கல்யாணம் கட்டி தாங்கள் என்றார் சந்திர பகவான். அப்ப இந்த தர்க்கராஜா மாடசாமி சொன்னாரா, ஏ அப்பா, ஏ சந்திரா, நீ ஆணுல ஆண் நிறைந்தவன், நீ அழகாக அம்பல சிலையாக இருந்தாலும் என் மக்கள் 1-2 பேரனா கல்யாணம் கட்டி நீ கூட்டிட்டு போ. சரி. 27 பேரை உன்னால கல்யாணம் கட்டி உனக்கு வாழ்க்கை நடத்த முடியுமா? முடியாது. அதுக்குள்ள தத்துவம் உனக்கு இருக்கா? இல்ல. என்ன மாமா என்ன இப்படி கேட்டுட்டீங்க? சரி. நீங்க நம்பி உங்க பிள்ளைய என்கிட்ட கட்டி கொடுங்க. ஆமா, ஒரே கண்ணா நான் பாத்துக்கிறேன். ஆமா, தர்க்கராஜா இந்த மாடசாமி தார்காவல்லி மாடத்தி அம்மா, சரி, சந்திர பகவானுக்கு 27 மக்களையும் கல்யாணம் கட்டி கொடுக்க வேணும் என்று அவர்களும் வாழ்ந்தால் ஒரு நாள் ஒரு பொழுதாவது, சரி, சந்திரனோடு வாழ வேண்டும் என்று எண்ணினார்கள் தர்க்கராஜா மக்களாக 27 பெண்களும். சரி. அப்பேற்பட்ட தர்க்கராஜா சந்திர பகவானுக்கு 27 பெண்களையும் கல்யாணம் முடித்து கொடுத்தார் அல்லவா? அப்ப திருமணம் முடித்து கொடுத்து சந்திர பகவான் சந்திரலோகம் தன்னாதே, சந்திரலோகம் தன்னாதீல, சந்திரலோகத்தில 27 பெண்களையும் ஆள வேணும் என்று சொல்லி சந்திரலோக அழைத்து வந்து சந்திரலோகத்தில்
இல்லத்துக்கு 27 பெண்களையும் கல்யாணம் முடித்து அழைத்து வருகின்ற சந்திரலோகத்திலே வாழ்ந்து வருகிறார் சந்திர பகவான். ஐயா, ஒரு பெண்ணை கட்டினாலும் எத்தனை ஊருக்கு சம்பாத்தியம் பண்ணி போக வேண்டியிருக்கு. ஆனா 27 பெண்களை கல்யாணம் முடிச்சாரே சந்திர பகவான். சிலது காலங்களாக சந்திரலோகத்திலே கல்யாணம் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வாழுகின்ற காலத்தில ஒரு நாள் தினமாதில சந்திர பகவானோ தர்க்க மக்கள் பெண்களை நாள்கள் செல்ல செல்ல இந்த தர்க்கராஜா மக்களை வைத்து சந்திர பகவானுக்கு வாழ்க்கை நடத்த முடியவில்லை. ஒரு பொண்ணு 2 பொண்ணுனா வச்சு வாழ்க்கை முடியும். ஆனா 27 வரை வச்சு சமாளிக்க முடியுமா? முடியாது. அப்ப சந்திர மக்களாகிய 27 பெண்கள்ல கார்த்திகை ரோஹிணி இவங்க 2 பேரும் மாத்திரம் 27 வரை காட்டி 2 பேரும் அழகு பாத்துக்கோ. யாரு? கார்த்திகை ரோஹிணி. இவங்க 2 பேர்களை மட்டும் தனக்கு துணையாகவே வைத்துக் கொண்டு மற்ற 25 பெண்களுடைய வாழ்க்கையை குலைத்து தர்க்கராஜா கோட்டைக்கு அனுப்பி வைத்தார் சந்திர பகவான். அந்த 25 பெண்களுமா கண்ணீரும் கவலையோட தர்க்கங்கோட்ட வாராரே தர்க்கங்கோட்ட வாரவோ கண்டாரே தர்க்கராஜா. என் மக்களே, ஏனமா கண்ணீரும் கவலையுமாக வருகின்றீர்கள்? அப்பா தர்க்கமடி ராஜா, சந்திர பகவான் நல்லவரும் நம்பி எங்கள் 27 பேர்களையும் கல்யாணம் கட்டி கொடுத்தீங்க. ஆனா எங்க 25 பெண்களும் வாழ்க்கையை குலைத்து வாழா வட்டியா அனுப்பினாரே சந்திர பகவான் என்று கண்ணீரை உடைத்து கண்கலங்கி தர்க்கராஜா மாடசாமி முன்னால 25 பெண்கள் நிக்காங்க. அப்ப மாடசாமி தர்க்கராஜா பார்த்தாரு, என் மக்களின் வாழ்க்கையை குலைத்தாரா சந்திரன்? அந்த சந்திரனா சும்மா விட போவது கிடையாது. தர்க்கராஜா மாடசாமி மருமகன் மேல கோபத்தோட அந்த சந்திரனை தேடியல்லோ வாராரே தர்க்கராஜா. தர்க்கராஜா வரபோது சந்திர பகவானோ மாமாவுக்கு தான் பயந்து, யார் இந்த மாடசாமி தர்க்கராஜாவுக்கு பயந்தா சந்திர பகவான். இப்ப உள்ளவங்க மாமாவுக்கு மரமையும் பயப்படுவானா? மாமா முன்னால போனான்னா மரமையும் பின்னால போறான். இல்ல மரமே முன்னால போனா மாமா பின்னாலே போறாரு. பாரு, வேற எந்த கடைக்குனா டீ கடைக்கு தான், பெட்டி கடைக்கு பீடி வாங்க போறாங்க 2 பேரும். அதனால சந்திரன் வேலை கோபத்தோடு வருகிறார் மாடசாமி. அப்படி கோபம் கொண்டு வரவோது சந்திர பகவானோ மாமாவுக்கு தான் பயந்து எங்கே எங்கே வாராரானா கடவுளுடைய இடமதில ஐயா, கடவுளுடைய இடமதில சந்திர அடைக்கலவன் கேட்க வார என் மக்களின் வாழ்க்கையை குலைத்தேனே அழகாக இருந்ததுனால தானே நான் நம்பிய மக்களை உனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தேன் என்று சந்திரன் மேல கோபத்தோடு வருகின்ற வேளையிலே சந்திர பகவான் எங்கே வர்றாரு? ஆதி கைலாசபதியிலே கடவுளிடத்திலே அடைக்கலம் கேட்டாராம். இறைவனாகி எம்பெருமான் பகவான், எப்பா சந்திர பகவானே, சந்திர இல்லைன்னா இரவு விடாது, அதனால நீங்க வாப்பா வாங்க உட்காரு, யார் வாரான்னு பார்ப்போம் என்று இறைவனாகி எம்பெருமான் பகவான் சந்திர பகவானுக்கு அடைக்கலம் கொடுத்து பக்கத்துல அமர வைத்தாரு. தர்க்கராஜா மாடசாமி எங்கே வராரு? கடவுள் பக்கத்திலே வருகின்றார். அடைக்கலமாக இருக்கக்கூடிய சந்திரனை கண்டார் தர்க்கராஜா. அடே மருமகனே சந்திர, நீ ஆண்மையிலே அழகாக இருந்தனாலதானே என் மக்கள் மேல ஆசைப்பட்டாங்க. நானும் நல்லவரும் நம்பி உனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தேன்.
விட்டேன். சரி. ஆகையினாலே இன்றையிலிருந்து ஆமோ அடே சந்திர, என்ன உன்னுடைய அழகெல்லாம் குறைந்து நீ குந்தி போக கடவது போ அப்படின்னு சாபம் கொடுத்தாரா. ஆமா. இதை யார் பார்க்கின்றார்? யாரு யாரு? தர்க்கராஜா மாடசாமி கொடுத்த சாபத்தினால சரி சந்திர பகவான் நாளுக்கு நாள் தியாஞ்சுக்கிட்டே போறார். ஆமா, தேய்பெற இல்லையா? ஒரு நாள் இல்லாமலே கிடைக்குது அமாவாசை. ஐயாவுக்கு அதான் அமாவாசை திருவிழா. ஆமா, இல்லாம இருக்கிற அமாவாசை. ஐயா, நிலவு இல்லைன்னா உலகம் கிடையாது, வெளிச்சம் கிடைக்காது இல்லையா? பகவான் பார்த்தாரு, தேர்ந்து திரிமுடிந்து போனாரையான உலகத்திலே மக்கள் வாழ முடியுமா? முடியாது. அதனாலே இறைவனாகிய பகவான் தேர்ந்து போகக்கூடிய சந்திரனை பிடித்து, அடே சந்திரன், தர்க்கராஜா கொடுத்த சாபத்தினாலே நீ தேய்ந்து கொண்டே போறாய் அல்லவா? நான் பகவான் கொடுக்க வரத்தினாலே 15 நாள் நீ வளர்ந்து வளர்பிறையாய் வருவாய் மகனே என்று பகவான் வந்து சந்திரனுக்கு வளர்வதற்கு வரம் கொடுத்தாராம். அதான் சந்திர பகவான் 15 நாள் வளர்ந்து வளர்பிறையாகவே வருகின்றார். ஒரு நாள் முழு பௌர்ணமி நிலவாகவே சொலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தர்க்கராஜா மாடசாமி கொடுத்த சாபத்தினாலதான் 15 நாள் தேர்ந்து தேய்பிறையாக இருக்கின்றார். ஒரு நாள் இல்லாமல் இருக்கிறார் அமாவாசை. அமாவாசையில பிறந்தாலும் போதாது, அமாவாசையில பிறந்தவங்களுக்கு களவு பழிக்கும் பாத்துக்கோ. களவுல பொல்லாதவன் இருப்பான் அமாவாசையில பிறந்தவன். நீங்க என்னத்துல பிறந்தீங்க? அதான் தெரியுதுல, பாக்கல தெரியுது. அமாவாசையில பிறந்தவங்களுக்கு வந்து களவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஆமாங்க. அதுலயும் உங்க பேர் என்ன? பேர் என்ன? அமாவாசையா? அன்னைக்கு அமாவாசை சொல்லி வரவங்களும் விடுஞ்சிருத. ஆகையினால 15 நாள் தேய்ந்து தேய்பிறையாக, 15 நாள் வளர்ந்து வளர்பிறையாக, வளர்வதும் தெய்வதுமாகவே சந்திரன் இருக்கின்றார். அந்த கைலாசபதியில ஆண்டவனார் பகவானோ, ஆண்டவனார் பகவானோ கைலாச வாசலில ஒரு பிள்ளை 2 பிள்ளைனா சும்மா விட்டுறலாம். ஐயா 27 பேர்ல 2 வரை மாத்திரம் கார்த்திகை ரோகிணி மட்டும் துணையாக வச்சுக்கிட்டாரு. மத்த 25 பெண்கள் வாழ்க்கை வம்பா போச்சு. வாளாவெட்டியாக அனுப்பினாரே தர்க்கங்கோட்டைக்கு. அப்ப மாடசாமி கோபப்பட்டாரு. ஒரு பிள்ளை 2 பிள்ளைனா விட்டுலாம், 25 பேரை விட முடியுமா ஐயா? வாளாவெட்டியாக ஒரு பிள்ளை வாழ்க்கை சீரடைஞ்சாலே அப்பாவை அம்மாவை என்ன பாடுபடுறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, எப்பா ஏ மருமகனே, என் பிள்ளைய கடைசி வரைக்கும் நீ கண்கலங்காம வச்சு காப்பாத்திடணும். அப்படி